லக்ஷ்மி பாஸ்கரன் அப்படிங்கக்கூடிய பேருக்கூடிய ஸ்தானம் பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் சூரியனும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு காம்பினேஷன் பேத்துவா. ஸோ இப்போ சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் சூரியனும் கனெக்ட் ஆகக்கூடிய நிலைமைகள் இருக்கிறது. 100% கல்யாணத்துக்குரிய பிராப்தம் ஏற்படும். ஒன்று உங்களுக்காக இருக்கலாம், உங்கள் பசங்களுக்காக இருக்கலாம், உங்கள் பேர குழந்தைகளுக்காக இருக்கலாம், நிச்சயமாக ஏற்படும். அது 6 மந்த் 8 மாதத்துக்கு அப்புறம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாகவும் இருப்பீங்க. ஆல் தி பெஸ்ட். இப்போ அவர் கேள்வி கேட்கல, இந்த நாழிகையை வச்சு நான் பதில் சொல்கிறேன். இப்போ அவர் ஆயில்ய நட்சத்திரம் 2ஆம் பாதம்னு சொன்னார். புதனுடைய ஒரு ஸ்தானம், அதாவது புதனுடைய நட்சத்திரம் மேஷ லக்னமாக இருக்கிறதுனால இவருக்கு முக்கியமான ஈவெண்ட் லைஃப்பில் மேஜர் அமௌண்ட் ஆஃப் குட் திங்ஸ் அப்படின்னு பார்க்குறது கரெக்டாக 1.25 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கும். அது வரைக்கும் இவருக்கு அந்த முயற்சியில் இருப்பார். அந்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி அடையும், அதில் டவுட்டே கிடையாது. மோரலஸ் இவருக்கு ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறது ஒரு சுபகாரியமாக இருக்கலாம். மெயினாக ஃபேமிலி அமையறதுலையோ, குழந்தை பிராப்தம் இருக்கிறதுலையோ, படிப்பு சம்மந்தப்பட்ட சமாச்சாரத்துலையோ இவருக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் 1.25 வருஷத்துக்கு அப்புறம் குரு டிரான்சிட் ஆகும்போது 100% நல்லது நடக்கும். தைரியமாக இருங்க, சூப்பராக இருப்பீங்க. தீர்க்க ஆயுஷ்மான் பவா.